என்ன ஆச்சு பாஜகவுக்கு? முதல்ல இந்த தேர்தல் அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடி ஒரு 2, 3 மாசம் 400 இடத்த தாண்டிடுவோம், அது இதுன்னு நிறைய தகவல்கள் வந்தது. இன்னும் சொல்ல போனா அது கருத்து திணிப்புகளா கருத்து கணிப்புகளான்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு நிறைய செய்திகள் வந்துகிட்டே இருந்தது. பல தேசிய ஊடகங்கள் கூட இன்னும் இப்படி இருக்குமா அப்படின்னு நம்ம கேட்கிற அளவுக்கு கருத்து கணிப்புகளை வெளியிட்டு. இன்னொன்னு, ஒருவேளை இந்த கருத்து கணிப்புகளை பார்த்துதானே என்னன்னு தெரியல, பல்வேறு கட்சிகள் நாடு முழுக்க பாஜகவோடு மீண்டும் சேருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள ஆரம்பிச்சு. உதாரணத்துக்கு ஒரிசால பிஜு ஜனதா தளம், பஞ்சாப்ல அகாலிதளம், இது போன்ற கட்சிகள் எல்லாம் மீண்டும், ஏன்னா பாஜக வரப்போகுது அப்படின்னு மீண்டும் அங்க போய் சேர்றதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ள. ஆனா இப்ப என்ன தகவல்கள் வந்திருக்கு? ஒண்ணு, மணிப்பூர்ல ஏற்பட்ட பின்னடைவு. நீங்க அந்த பகுதியில 3 மாநிலங்களில் போட்டியிடப் போவதில்லைங்கிற முடிவுக்கு பாஜக போகுது. தன்னுடைய கூட்டணி கட்சிகளை நாங்க ஆதரிக்க போறோம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. பாஜக அங்க நிக்க போறது. சில இடங்கள்ல எல்லாம் கூட்டணி கட்சிகளை உள்ள இழுத்து போட்டு, திரிபுரால திப்ரமோத்தாங்கிற கூட்டணி கட்சி உள்ள இழுத்து போட்டு அந்த வேட்பாளரை தாமரை சின்னத்துல நிக்க வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு சில இடங்கள்ல வேட்பாளர். ஆனா நீங்க மணிப்பூர், மேகாலயா, நாகாலாந்து 3 மாநிலங்களையும் நிற்பதற்கு கூச்சப்பட்டிருக்காங்க. அது ஒரு. இன்னொரு பக்கம் இந்த பஞ்சாப்லயும் ஒரிசாலையும், நீங்க பஞ்சாப்ல பார்த்தோம்னா அது கொஞ்சம் ஒருவேளை பாஜக மறுபடியும் வரப்போகுது அப்படின்னு தான் கருத்து கணிப்புலாம் சொல்லுது அப்படின்னு பாஜகவோட பேச ஆரம்பிச்ச சிரோமணி அகாலிதளம் இல்ல வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி நிக்குது. இன்னொன்னு என்னன்னா, அவங்க தானே வர்றாங்க அப்படின்னு பாஜகவும் என்ன பண்ணா ஏறி அடிச்சு எங்களுக்கு அவ்வளவு சீட்டு வேணும்லாம் கேட்க ஆரம்பிச்சு. ஆனா இன்றைக்கு செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, தனித்து போட்டியிடுவோம்னு சிரோமணி அகாலிதளம் அறிவிச்சிருக்கு. அங்க பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு அதோடைய அறிவிப்பா வெளிவந்திருக்கு. இங்க ஒரிசாலையும் அதே மாதிரிதான். என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, ஒரிசாவையே நாங்க கைப்பற்றிடுவோம், அடுத்து நாங்க தான் ஆட்சி, மாநில ஆட்சி நாங்க தான், அதிகமான சீட்ல நாங்க தான் ஜெயிக்க போறோம்னு சொன்னவங்க. ஆனா பிஜு ஜனதா தளத்தோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டே. ஆனா இப்ப என்ன வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, பிஜு ஜனதா தளமும் நாங்க பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுக்க போறது இல்லைன்னு அறிவிச்சிருக்காங்க. ஒருவேளை இந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் உருவாக்கப்பட்டவை அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை இதெல்லாம் அப்ப இவங்கெல்லாம் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்களா? இந்த கட்சிகள் எல்லாம் அதை புரிந்து கொள்ள ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா. இன்னொன்னு, நீங்க மகாராஷ்டிராவில் அந்த சிவசேனா ஷிண்டேயுடைய கட்சியும் தேசியவாத காங்கிரஸ் அந்த அஜித் பவாருடைய கட்சியும் இன்னும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அவங்களால அந்த அளவுக்கு நடத்த முடியுது, இவ்வளவு இழுக்க முடியுதுன்னா அதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? பாரதிய ஜனதா கட்சி அங்க பலவீனமா, இந்தியா கூட்டணி அங்க வலுவா உருவாயிருக்கு. அப்படிங்கிறது இந்தியா கூட்டணிக்குள்ள அங்க இழுபறி அது இது நிறைய செய்திகள் வருது. ஒரே ஒரு தொகுதிக்கு தான் கடைசி இன்னும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்காங்க. இந்த சாங்கிலி தொகுதி, அதுக்கு முன்னாடி பிவானிங்கிற தொகுதியில பேச்சுவார்த்தை தேவைப்பட்டுச்சு, நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. இங்க முதல்ல 4 சீட்டுன்னு முடிவாயிடுச்சுன்னு ஒரு மாசத்துக்கு முன்னாடி செய்தி அஜித் பவார் கட்சிக்கு. இப்ப நேற்றுக்கு வந்த செய்தியில 6 சீட்ல போட்டி போடுவாங்க. ஆனா இன்னைக்கு என்ன வருது? பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு செய்தி வருது. பாஜக கொஞ்சம் கொஞ்சமாக தனித்து விடப்படுகிறது அப்படிங்கிற ஒரு இடத்துல. ஏன்னா சில பேர் அவசரப்பட்டு போய் சேர்ந்துட்டாங்களா? இப்போ நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு போன்றவர்கள் எல்லாம் கொஞ்சம் அவசரப்பட்டு போய் சேர்ந்துட்டாங்களோ என்னமோங்கிற ஒரு எண்ணத்தை தான் இதெல்லாம் உருவாக்குது. அப்ப இந்த மாநில கட்சிகளுடைய முடிவு பாரதிய ஜனதா கட்சி ஒரு 2 மாதத்துக்கு முன்பு சொல்லப்பட்டதை போன்ற நிலையில் இல்லை, அது வெறும் உருவாக்கப்பட்ட தோற்றம்தான் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருப்பதை இது காட்டுற மாதிரிதான் தெரியுது. அப்படித்தான் நிலைமை போயிட்டு இருக்கோ என்னமோ. நிச்சயமாக இன்னும் வரும் நாட்கள், ஏன்னா ஏப்ரல் 19 முதல் கட்ட தேர்தல், இன்னும் வரும் நாட்கள் இன்னும் இந்த நிலைமை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத
இன்னும் கொஞ்சம் பளிச்சுன்னு காட்டும்னு நினைக்கிறேன் நான். பார்க்கலாம். நம்ம மறுபடியும் நாம வந்து அடுத்தடுத்த மாநிலங்கள் குறித்த கருத்துக்களோடு சந்திப்போம். ஓகே. தேங்க் யூ. பாய்.